ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூ குத்துற பின்னை வச்சு 4-5 டிப்ஸ் பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூ குத்துற பின்னை வச்சு டிப் நம்பர் 1, பூ குத்துற பின்னை வச்சு நம்ம மிளகாத்தூளெல்லாம் இருக்கும்ல, பாக்கெட்டில் வாங்குறது மீதி இருக்கும், அது அப்படியே நம்ம டப்பாவில் வச்சாலும் கொட்டிடும் எடுக்கும்போது. அதனால் நம்ம அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா பண்ணலாம். இதை நல்லா மடக்கி விட்டு அந்த பூ குத்துற பின் இருக்குல்ல, அந்த பின்னை ஒரு பின்னை போட்டோம்னா அது நம்ம எப்படி திருப்பினாலும் விழுகாது. டப்பாவில் நம்ம இருந்து எடுக்கும்போது சிந்தாது. நம்ம இப்படி எதுவுமே சேஃப்டி பண்ணாமல் வச்சோம்னா சிந்திரும். அதுக்காக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம ஐடியா. இனி எப்படி தூக்கி போட்டாலும் நமக்கு விழுகாது கீழே. பாருங்கள், ஒரே ஒரு பின்னு குத்துனா போதும், அப்படியே இருந்துக்கும். நம்ம டேப்பெல்லாம் வாங்கியிருப்போம்ல நம்ம வீட்டில், அந்த டேப் எடுத்துகிட்டு விட்டோம்னா நம்ம அந்த எண்டே நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ நம்ம தேடுவோம், கிடைக்காது. அதுக்காக இந்த ஐடியா பாருங்கள். அந்த இதை எடுத்துட்டு பூ குத்துற பின் இருக்குதுல்ல, அந்த பின்னை நடுவில் வச்சு ஒரு சுற்றி விட்டோம்னா அந்த பின் எடுக்கிறப்ப நமக்கு அந்த டேப்பை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த பின்னை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்கிட்ட தேடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எக்ஸெட்லாம் வச்சுருப்போம்ல, நம்ம எக்ஸெட்டை மாட்டிட்டு கீழே போட்டோன்னா அது சிக்கி விழுந்துடும். நம்ம அது எப்படி எடுக்குன்னே தெரியாது. அது நம்ம இப்படி சுற்றி ரவுண்டாக நான் சுற்றிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி சுற்றி நம்ம இந்த பூ குத்துற பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி சொருகி விடுங்க. இந்த எப்படி சுருகுன்னு பாருங்கள். சொருகிட்டேன் பாருங்கள். இப்படி சொருகி விட்டுனா சிக்கி விடாது, நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சிக்க வட்டி எடுத்தோம்னா அதுக்கு பிஞ்சு வந்துடும். இது எடுக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்ட்டு நம்ம வீட்டில் பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அது லாஸ்ட் ஆகிடுச்சின்னா நம்ம எப்படி எடுத்தாலும் அது வராது. அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த ஐடியா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக எடுத்துடலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் கூட பேஸ்ட்டு வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பின் இப்படி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த பின்னை அப்படியே டைட்டாக பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்கன்னா, டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கூட அந்த கவரில் இல்லாமல் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், காலியான கவர் தான், அதில் எவ்வளோ பேஸ்ட் வருதுன்னு பாருங்கள். நம்ம பேஸ்ட்டு வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 4 டிப்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூ குத்துற பின்னு தானே நினைக்காதீங்க, இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை வச்சு சூப்பராக சிம்பிளாக ரெடி பண்ணலாம். இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.